ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு டெக் கிளைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மை அக்கௌண்ட் பேஜில் எல்லா ஊகாமர்ஸ் தீம்லேயுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்திருக்கும். இது டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஜிட்டல் ப்ராடக்ட் மோஸ்ட்டாக சேல் பண்ண மாட்டாங்க, ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா டவுன்லோட்ஸ்னால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை எதுக்காக ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமராக நம்ம யோசித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு பிளகின்மே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு சின்ன கோட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த கோடு உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம். அந்த கோடை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்குங்க. இதில் ஆட் பிளகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இந்த பிளகின் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம ஒரு டவுன்லோட் பட்டன் ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண கிடையாது. இது ஒரு கோட் ஸ்னிப்பெட் அப்படிங்கிற ஒரு பிளகின். கோட் ஸ்னிப்பெட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இதில் WB கோட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்கும். இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணது இங்கே கோட் ஸ்னிப்பெட் அப்படின்னு வந்திருக்கும். இதில் கோட் ஸ்னிப்பெட்குள்ளே போய்க்கோங்க. இப்போது இதில் நீங்கள் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கோடிங்காக ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த வாட்ஸ்அப் பட்டன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோடு மூலமாக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பிளக்கின் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு மூலமாக ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பிளக்கின் நிறைய ஆட் ஆகாது நம்மளோட வெப்சைட்டில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கோட் ஸ்னிப்பெட் அப்படிங்கிற பிளக்கின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தடில் தான் இப்போது நம்ம இந்த டவுன்லோட் பட்டனையும் ஹைட் பண்ண போகிறோம். இதுக்கு ஆட் நியூ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் யுவர் கஸ்டம் கோட் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துக்குங்க. இப்போ இதில் எந்த டைப் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். இதில் PHP ஸ்னிப்பெட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கோடு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த கோடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் டைட்டில் ஃபார் ஸ்னிப்பெட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி உங்களுக்கு போட்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே ஃபியூச்சரில், அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம மல்டிபிள் ஸ்னிப்பெட் ஆட் பண்ணும்போது அதுக்கு நேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால இந்த கோட் ஸ்னிப்பெட் ஆட் பண்ணிங்கன்னா கையோட அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதவே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இன்ஆக்டிவ்னு இருக்கும். இதை ஆக்டிவ் பண்ணி விட்டு சேவ் ஸ்னிப்பெட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த 1 2 3 4 அப்படின்னு போட்டிருக்காங்களே இந்த நம்பரில் உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த எரருமே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த பேஜை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பட்டன் ஹைட் ஆயிடுச்சு. ஸோ யாராவது சப்போஸ் அதை கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மை அக்கௌண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடும் டேஷ்போர்ட் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சேம் லைக் நீங்கள் வாட்ஸ்அப் பட்டனும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ChatGPT போய் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃப்ளோட் பட்டன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே அது அந்த கோடு கொடுக்கும். ஸோ அது எந்த டைப் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே ஆட் நியூ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நிறைய டைப் ஆஃப் கோடு நம்மளுக்கு HTML, PHP, JavaScript இதில் மோஸ்ட்டாக நீங்கள் PHP தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுலேயே உங்களுக்கு ChatGPTலேயே என்ன டைப் ஆஃப் கோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Tech Live.